நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க வந்து ராஜேஸ்வரியோட அனைத்து தவறுகளையும் நம்ம விஜய்க்கு புரிய வைக்கிற மாதிரி அழகாக ஒரு வீடியோ எடுத்துன்னு போய் காட்டிடுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருந்துன்னு அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணி, டே நான் என்ன சொன்னால் நீ என்னடா செஞ்சு வச்சிருக்க, நான் மல்லிக்கு தானே மூஞ்சில் ஆசிட் அடிக்க சொன்னேன், விஜய்க்கு எதுக்கடா ஆச்சா, என் தம்பிக்கு மட்டும் எதானே ஆயிருந்துச்சு, மௌன உன்னை கொன்னே போட்டுருவேன், எதுக்காக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக மாட்டிக்கி நாங்களே வம்பில் அவன் மூஞ்சில தான் ஆசிட் அடித்தோம். அந்த சமயத்தில் இவன் எங்கேருந்து வந்தான்னு சொல்கிறது இல்லை, குறுக்க வந்து கையை விட்டுட்டான், நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இதுக்கு, அவன் கரெக்டாக வந்து கையை விடலன்னா அவன் மூஞ்சி நேரத்துக்கு பொசுங்கி போயிட்டு இருந்துக்கும். அடுத்த அட்டம்ப்டில் பார்த்துறான், நீ ஒன்றும் கிளிக்காதராயப்பா, கொஞ்சம் நேரம் ஆறப்படுறா, இடத்த உடனே சூடாக முடிக்கணும்னு நினச்சேன்னா லாஸ்ட்டில் என்ன ஒரு அடியாக முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மேடம் அப்போ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் அமௌண்ட் உங்களுக்கு வரும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஆனால் அமௌண்ட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வெற்றின்றது எப்பவுமே நிரந்தரமாகாது, தோல்வியும் வரும். அதனால் கொஞ்ச நேரம் கம்முனு ராசாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போய் விஜய் கிட்ட காரணம், விஜய் சம கோவமாயிர நேராக அவங்க அக்கா கிட்ட போயிடறாங்க. அக்கா உண்மையை சொல்லுங்கள், மல்லி மேலே ஆசிட் அடிக்க வந்தது யார், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நீங்களே உண்மையை சொல்லிட்டா நல்லாயிருக்கும், என்ன தேவையில்லாமல் பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னடா தம்பி என்னவே சந்தேகம் படுறியா, என்னை பார்த்தா உனக்கு அந்த மாதிரி தெரியுதா, அப்படி தெரியுதா, இப்படி தெரியுதான்னு சொல்லிட்டு கேள்வி, எப்படின்னு தெரியலக்கா, நீங்கள் உண்மையை சொன்னால் போதும், நான் வேறு எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க. இல்லை எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, உன் பொண்டாட்டி என் மேலே இருக்கிற பகையில் ஏற்றி விட்டுக்கிறா உன்னை, நீ அவளை நம்பாத, அவளை நம்பினா குட்டிச்சவராக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி ஓகே இப்போதைக்கு எதுவும் பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு மௌனமாக இருக்காங்க. இந்த மௌனம் எவ்வளோ நேரத்துக்கு கடைப்பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் எல்லாமே சாத்தியக்கூறாகாது, திடீர்னு எதனா ஒரு கான்செப்ட் மாதிரி இந்த விஷயம் மாறுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அந்த சமயத்தில் அந்த ஆசிட் அடிச்சானே அவனே வந்துட்டு கரெக்டாக இது எல்லாமே அரவிந்த் தான் பண்ண சொன்னது, அரவிந்த் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கான்செப்டாக மாற்றிடுறான். நம்ம வெண்பா இருந்துன்னு அப்பா கிட்ட காட்டினது எதுவுமே அவர் அந்த சமயத்தில் மறந்துட்டார். உடனே நீ தான் அந்த ஆசிட் அடிச்சவனை அடின்னு அடிக்கிறாங்க, உடனே எல்லாமே அரவிந்தோட பிளான் தான், அரவிந்த் தான் அடிக்க சொன்னார், கரெக்டாக மல்லி முஞ்சே பொசிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னார், எனக்கு கிடைக்காத வேறு யாரும் கிடைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு எங்ககிட்ட ஆறுதலாக சொல்லி எங்களுக்கு 4 லட்சம் காசு கொடுத்தாரு, அதனால தான் இந்த மாதிரி எங்களை மன்னிச்சிருங்க சார், என் மனசாட்சி உறுத்திக்கிச்சு, அதனால தான் வந்தேன், ஏடா அது அடிக்கிற போது உங்களுக்கு உறுத்திக்கலையடா, அடிச்ச பின்னாடி இப்போ தான் உறுத்திக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, உங்களை போலீஸில் பிடிச்சானா சார், அதான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போக பார்க்குறாங்க. உடனே போலீஸில் பிடிச்சி தர பார்க்குறாங்க. போலீஸ் வந்தால் பிரச்சனைடா, அவங்களே வந்து வாண்டடாக வந்து யார் இதை பண்ண சொன்னாங்க எல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, பெரிய மனுஷன் நாம் தானே மன்னிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன் மாதிரி நம்ம ராஜேஸ்வரி பேசினிருக்கா. போலீஸ் வந்தால் அவங்ககிட்ட அடித்து உண்மையெல்லாம் வெளியே வர வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மாட்டிவாள், அதனால தான். ஆனால் நம்ம விஜய் விடலைங்க, இல்லை இவன் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, போலீஸ் வரட்டும், அரவிந்த் அந்த மாதிரி ஆள் இல்லை, அரவிந்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அரவிந்த் ரொம்பவே தங்கமான ஆள், இந்த மாதிரியெல்லாம் அவர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், எனக்கு நல்லாவே தெரியும், போலீஸே வரட்டும் அப்படின்னு சொல்ல, உடனே நான் தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிட்றா, இப்போ என்னடா பண்ணலான்றா, அதுக்கு பதில் சொல்கிறா, நான் தெரியாமல் தான்டா பண்ணேன், அவன் மேலே ஏதோ ஒரு கோபம் ஒரு ஆத்திரம், அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன், மற்றபடி எனக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதை என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் மௌனமாகவே இருக்கார். உங்களை நம்பினதே என் தப்புக்கா, உங்களை மழை போல நம்பினேன், ஆனால் நீங்கள் என்னை இந்த அளவுக்கு ஏமாத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல, என்னோட அம்மாவாக உங்களை நினச்சின்னு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்ன ஒரு பையனாக நினைக்கல, என் வாழ்க்கை எப்படி நாசமாக போனாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உங்களோட ஈகோ இதாகணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னை மன்னிச்சிட்றா, நான் இத்தனை நாள் ஈகோவில் தான் பண்ணியிருந்தேன், என் கோவத்தில் தான் பண்ணியிருந்தேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், மல்லி காலையில் வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மல்லி இருந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி ஓரம் போகிறாங்க. மனசுக்குள்ளே ராஜேஷ் வந்து, நான் உன் காலில் உழுவுனடி, உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு, பெருசாக வைக்கிறேன், கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உனக்கு ஆப்பு வைக்க தான் போகிறேன், அப்போ தெரியும் இதை யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே மனசுக்குள்ளே ஒரு அவங்காரமாக ஒரு திமுறாக பேசின்னு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் பெருசாக ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது. பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு, எல்லாமே அந்த கடவுளோட கையில் தாங்க இருக்குது, அவர் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்கார்ல, டாடா நான் தான் உங்களுக்கு ஆதாரத்தை காட்டல, நீங்கள் அதை காட்டி கேட்கலாம்ல, இல்லை வெண்பா இப்போயே நான் காட்டி கேட்டேன்னா வேறு எதனா ஒரு பிரச்சனை பண்ணி மல்லி எதனா ஒன்று மாட்டிவிட பார்ப்பாங்க, நம்ம பொறுத்திருந்து அவங்களோட வழியிலே போயிட்டு அவங்கள அடிக்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கோம். இதை கேட்டதும் இது சொன்னதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஒரு பரபரப்பான தொடராகவே நம்ம மல்லி தொடர் போயின்னு இருக்குது. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. பார்ப்போம், எல்லாமே அந்த கடவுளோட
அவர்களால் என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயின்னு இருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லிக்கிட்ட போய், மல்லி என்னை மன்னிச்சிடுமா, என்னால் தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ இது, நீ இந்நேரம் அரவிந்த கல்யாணம் பண்ணி தான் உன் வாழ்க்கை எப்படியோ இருந்துக்கும். ஐயோ விஜய் அப்படியெல்லாம் பேசாதீங்க, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுக்கணும், உங்கள் கூட இருக்கிறதுனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். வெண்பா மாதிரி ஒரு பொண்ணு, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு இந்த உலகத்தில் இதோட எனக்கு வேறு எந்த சந்தோஷமும் இல்லை. நீங்கள் தான் என்னோட உலகமாகவும் என்னோட சந்தோஷமாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினு இருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.